பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 93:5 இப்படியாய் கூறுகிறது: உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்பதாக. பரிசுத்தமே தேவனுடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரம். ஹோலினஸ் அடோன்ஸ் காட்ஸ் ஹவுஸ் வரவர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய செய்கைகள் எல்லாம் பரிசுத்தமானது. அவருடைய ஜனங்களாகிய நாம் அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று 1 கொரிந்தியர் 3:16 கூறுகிறது. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமே என்றென்றைக்கும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தின் அலங்காரமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் என்பது கூட்டு முயற்சி. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்ற சங்கீதக்காரனைப் போல கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களில் நிறைத்து வைக்க வேண்டும். அதுபோல நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி மாம்சத்தின் கிரியைகளை அனுதினமும் சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நாம் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடங்களும் கூட கர்த்தருடைய ஆலயமாக காணப்படுகிறது. பரிசுத்தமே நம்முடைய சபைகளின் நித்திய அலங்காரமாய் காணப்பட வேண்டும். சபைகளில் ஊழியம் செய்கிறவர்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். சபையின் விசுவாசிகள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். சபையின் ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆலயத்தின் பணிமுட்டுகள் கூட பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஒரு நாள் பாபிலோனிய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்து பாத்திரங்களை அசுசிப்படுத்தினார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதாய் காணப்பட்டது. மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்பது அவ்வார்த்தைகளின் அர்த்தமாகும். அன்று ராத்திரியிலே கல்தையரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான் என்று வேதம் கூறுகிறது. ஆலயத்தின் சகல காரியங்களிலும் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய சபைகளும் சரீரங்களும் பரிசுத்தமாய் காணப்படும் போது கர்த்தர் நம் நடுவில் வந்து உலாவுவார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்தவர் அவருடைய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மேல் பொழிந்தருளுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்கள் சரீரங்கள் நீர் தங்குகிற ஆலயம் என்பதை அறிந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் காணட்டும். இன்றைய தினம் கர்த்தருடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். காரிய சுத்தியை உண்டு பண்ணும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.